ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஸ்பெஷலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பஞ்சாபி சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 3 உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சமோசா செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா முதல்ல பிசைஞ்சிருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கரண்டியில் வந்து 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் லைட்டாக சூடு பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் சூடானோன்னே அதை எடுத்து இந்த மாவில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெயும் நெய்யும் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சமோசா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்ம கையால் இப்படி பிடிச்சி எடுத்தோன்னா அப்படியே ஒரு புடி மாதிரி இருக்கணும், உதிரக்கூடாது. அதுதான் கரெக்டானது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கணும். தலை பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து பிசையணும். ஒரே எதிரியாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு, கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும். இதை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா மசிச்சுக்கணும். கொஞ்சம் கூட லம்ஸே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பவுடர், அதையும் சேர்த்துங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடாயில் வந்து தனியா வறுத்துக்கணும். அது வறுத்து அது இந்த மாதிரி 1-2 பிடிச்சி எடுத்து அதில் சேர்த்துக்கணும். அது சேர்த்திங்கன்னா இந்த பஞ்சாபி சமோசாவுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுங்க. இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி. இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சுடட்டும். நம்ம மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து எண்ணெய் தடவி தான் நம்ம சமோசாவுக்கு வந்து தேய்க்கணும். மாவு தடவக்கூடாது. நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துங்க. இதோட திக்னஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் தடியாக இருக்கணும். ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் தடியாக இருக்கணும் திக்னஸ்ஸு. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ அது பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து ஒரு விரலை வந்து நடுவில் இப்படி வச்சுட்டு இப்படி மடக்கிக்கணும். இப்போ அடுத்த சைடையும் இந்த மாதிரி ஒரு கோன் இப்போ வந்து தண்ணியை வந்து தொட்டு இந்த சைடில் வந்து தண்ணியை கொஞ்சம் தொட்டுக்கணும். இப்போ இந்த சைடில் வந்து இப்படி வந்து அதை வந்து மூடிடணும். மூடிட்டு ஒரு கோன் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. அதை அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டிக்கும் அப்படியே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து எவ்வளோ வேணுமோ அதில் வச்சிடணும். இப்போ வந்து அதில் ஒரு லாக் மாதிரி இந்த சைடில் ஒரு லாக் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடிடும். நல்லா அமுத்தி விட்டுருங்க, மூடிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சமோசா ஒன்று பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்ததையும் பண்ணிடலாம். இப்போ பண்ணியாச்சு. அடுத்ததும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ வந்து இது ஒரு மிதமான சூட்லேயே வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மிதமான சூட்லேயே நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுங்க. பொன்னிறமாக ஆகணும் அப்படியே. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த சமோசா ரெடி. இப்போ அடுத்ததையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்வீட் சாஸ் வச்சுருக்கேன். இனிப்பும் புளிப்புமாக இருக்கும் இது. இதோட லிங்க் வேணால் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.